உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு ஆத்ம நமஸ்காரம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2026 ஜூன் மாதம் மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதல்ல நவக்கிரகங்களுடைய மாறுதல், அதனால நமக்கு மாறக்கூடிய பலன்கள், கிடைக்கக்கூடிய பலன்கள். இரண்டாவது, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஜூன் 2026க்கான தனிப்பட்ட முறையிலே எடுக்கப்பட்ட சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் நம்ம இதை கொடுத்துருக்கிறோம். கடைசியா சந்திராசம். இந்த சுப அசுப யோக நாட்கள் ஒவ்வொரு மாசமும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். இது தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்டது, பொது பலன்கள் அல்ல. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை செய்யறப்ப, ஒரு தொழிலை தொடங்குறப்ப, ஒரு செயலை தொடங்குறப்ப, ஏதாவது வெளியூர் போறப்ப, எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பயணம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளா அமையும் அப்படிங்கிறத உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லாரும் இதை பயன்படுத்திக்க. இதுல ஒரு சில தினங்கள் விடுபட்டிருக்கும், அது மத்திய பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். சரி, இப்போ ராசி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜூன் 2026 அமையுது. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, உச்சமாகிறாரு. 1 பயிற்சி ஆகுது, அதுவும் உச்சமடைகிறார். அப்போ உச்சமடைந்த குரு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும், குடும்பஸ்தானத்திற்கும், அதாவது கலசர ஸ்தானத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்திற்கும் அதிபதி, தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சமடைந்து தன்னுடைய சொந்த வீட்டையே, ஜீவனஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அதி அற்புதமான ஒரு அமைப்பு. அதே இடத்துல உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய, அஷ்டம பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்க அமர்ந்திருக்கிறாரு. அப்போ சனி பகவான அவரே ஜீவனாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, ஆயுள்காரன்னு சொல்றோம். அப்ப அவருக்கு குரு பார்வை, தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பார்க்கறதுனால, சனி பகவானுடைய தொடர்பு இருக்கனால நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல அபரிமிதமான ஒரு அற்புதமான ஒரு நிறைய ஒரு தனவரவு இந்த மாசம் உங்களுக்கு அளவற்ற செல்வம் வர்றதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகளும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. உங்க ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும், வண்டி வாகன யோகங்கள், வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க வீட்டிலேயே, உங்க ராசியிலேயே ஆட்சியாகி இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியில முதல் வாரத்துல அமர்ந்திருக்கிறாரு. குரு பகவானுடைய சாரம் வாங்கி புஷ்கராம்ச நிலையில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி புஷ்கராம்ச நிலையில் அமர்ந்திருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய நில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். கல்விக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, அதே மாதிரி காதல் திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, இது மாதிரி கணிதத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு செல்வம், புகழ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால செல்வமிக்க, செல்வாக்கு மிக்க, புகழ்மிக்க ஒரு மாதமா இந்த ஜூன் 2026 அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம், செந்தூர பயணங்கள், இளைய சவாரம் என்று சொல்லக்கூடிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துல 15/6 வரைக்கும் அமர்ந்திருக்கிறாரு. அமர்ந்திருந்தாலும் விரயஸ்தானத்துல அமர்ந்திருந்தா கூட உங்கள் லாபஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல அமைதி, குடும்பத்திற்கு வர வேண்டிய தனவரவு தடையில்லாம கிடைக்கும். இருந்தாலும் தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். முதல் 2 வாரங்கள்ல கொஞ்சம் அரசு சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு
அவ்வளவு சிறப்பான ஆதரவு கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. 15/6க்கு மேல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி வர்றாரு. அப்ப உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அரசு சார்ந்த ஆதரவுகள், தடைபட்டு நடந்த அரசு உதவிகள், அரசு சார்ந்த ஆதரவுகள், அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு செழிப்பான ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் ரணருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு நிலை. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல நிலையில அற்புதம் வாங்கியிருக்காங்க. 21/6 வரைக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சியாகி 11ஆம் இடத்து அதிபதியும் ஆகி 11ஆம் இடத்திலேயே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, அது 11ஆம் இடத்திலேயே. ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல தனவாக குடும்பஸ்தானத்துல உச்சம். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி உங்க ராசியிலேயே ஆட்சி ஆகுறார். ஆக எல்லா விதத்திலுமே ஒரு சிறப்பு. பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் தன்னுடைய சுயசாரத்துல எல்லா விதமான பலங்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். தொலைதூர கல்வி, வெளிநாடு, வெளியூர், யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. குருபாவனுடைய பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும், சத்ருஸ்தானத்திற்கும், 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கும், 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திற்கும் அமைஞ்சிருக்கிறதுனால எதிரிகள் கட்டுப்படுவார்கள். எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லாம போயிடும். உடல் ஆரோக்கியம், ஆயுள் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆயுள் ஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, குருபார்வையும் இருக்கு. ஆக எல்லா விதத்திலுமே சிறப்பு மிக்க, செல்வமிக்க, புகழ்மிக்க அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் 2026 உங்களுக்கு அமைந்திருக்கு. மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சுப நாட்கள், அசுப நாட்களை பார்க்கலாம். மிருகசீரிடம் 3-4 மாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 2, 4, 8, 11, 13, 14, 16, 18, 20, 22, 25, 27, 29. அசுப நாட்கள் ஜூன் 5, 10, 17, 19, 21. யோக நாட்கள் ஜூன் 27, 29. திருவாதிரையில பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 1, 3, 5, 9, 12, 14, 15, 17, 19, 21, 23, 26, 28, 30. அசுப நாட்கள் ஜூன் 7, 11, 18, 20, 22. யோக நாட்கள் ஜூன் 1, 3, 28, 30. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 2, 4, 6, 10, 13, 15, 16, 18, 20, 22, 24, 27, 29. அசுப நாட்கள் ஜூன் 8, 11, 19, 21, 23. யோக நாட்கள் ஜூன் 2, 4, 29. சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4, 6, 26 காலையில 7:40 இருந்து 6, 6, 26 இரவு 7 மணி வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராசிரம தினங்கள். அசுப நாட்களாக இருந்தாலும் நீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்கணும் அப்படின்னா, அல்லது புதிய வேலைகளை செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்துல, அது அஷ்டமி நவமியா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகாலை நேரத்துல 4 to 6 தொடங்குறதும், அபிஷேக் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 11:45 12:15 வரைக்கும் 12:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அபிஷேக் முகூர்த்தத்துல ஆரம்பிக்கிறதும் உங்களுக்கு வெற்றியை வழங்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.